ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுலபமாக இட்லி தோசைக்கு சைடிஷ் ஒன்று பார்க்கலாம். பெரிய வெங்காயம் 2, தக்காளி 1, பச்சை மிளகாய் பூண்டு ஒரு 4, பெருங்காய கட்டி சிறிது. அடுத்து பாசிப்பருப்பு 2 ஸ்பூன். இதெல்லாம் ஒன்றா குக்கரில் போட்டுக்கணும். போட்டு அடுத்து பாசிப்பருப்பை போட்டுட்டு சிறிது தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சு ஒரு 7-8 விசில் வர வரைக்கும் வச்சுக்கணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. ஒரு மத்தை எடுத்து நல்லா மசிச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நான் நல்லா மசிச்சுக்கிட்டேன். அடுத்து தண்ணீர் ஒரு டம்ளர் ஊற்றிட்டு கருவேப்பிலை, சாம்பார் தூள், மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க வைக்கணும். கடுகு தாளித்து போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், கொதிச்சிட்டு இருக்குது. நமக்கு சுவையான இட்லி தோசைக்கு சைடிஷ் ரெடி ஆயிடுச்சு. சேலம் குக்கிங் டைம் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.